கிழக்கு ஆசிய நாடான தாய்லாந்தில் பெய்து வரும் அதீத கனமழையால் பெரும்பாலான மாகாணங்கள் பேரழிவை சந்தித்துள்ளன. 12 மாகாணங்களில் நிலைமை மோசமடைந்துள்ளது. நீர்நிலைகள் நிரம்பி ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். குறிப்பாக சோங்லா மாகாணத்தில் மட்டும் 110 பேர் உயிரிழந்துள்ளனர். 12 லட்சம் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் அதில் குடியிருப்போர் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து தவிக்கின்றனர். கனமழை தொடர்ந்து பெய்வதால் மீட்புப் பணியிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. மொத்தம் 40 லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தம் 145 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் இதுவரை இல்லாத வகையில் மழை வெள்ளத்தின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். சாலைகளில் சேதம் ஏற்பட்டும் மின்கம்பங்கள் சேதமடைந்தும் கிடப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. மருத்துவ முகாம்களில் சிகிச்சை பெறுவோருக்கு மருந்துகள் கிடைக்கவும் உணவு விநியோகம் தடைபடாமல் நடக்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக ராணுவ அதிகாரிகள் கூறினர். இன்னும் சில நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளதால் மக்கள் செய்வதறியாது தவிக்கின்றனர்.